5-6 இயர்ஸாக வந்து கிட்னி டிசீஸோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒரு சிம்பிளான யூரின் டெஸ்ட் மூலமாகவும் சிம்பிளான பிளட் டெஸ்ட் மூலமாகவும் வந்து நம்ம கிட்னி டிசீஸை சீக்கிரமாக கண்டறிஞ்சோம் அப்படின்னா அந்த டிசீஸ் ப்ராக்ரெஷனை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ தட் வி கேன் பி மென்டலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டிசீஸ். இன்கேஸ் கிட்னி டிசீஸ் வந்துட்டால் கூட கண்டிப்பாக வந்து பயப்பட தேவையில்லை. நிறைய மருத்துவ சிகிச்சைகள் வந்து இப்போ இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பயப்படக்கூடிய அவசியமே கிடையாது. கிட்னி டிசீஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலி நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதாவது பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹைப்பர் டென்ஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அன்ஆத்தரைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான ரீசன் கிட்னி டிசீஸ் போகிறது. அது எப்போவுமே வந்து உங்களோட மருத்துவர் ஆலோசனைப்படி தான் கண்டிப்பாக எடுக்கணும். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட், அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். அதுதான் வந்து கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மந்திரம்.